இன்னைக்கு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம டின்னர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கிற குளிருக்கு கொதிக்க கொதிக்க இதெல்லாம் சாப்பிட்ணும். அதே டைமில் சிம்பிளாகவும் இருக்கணும், வேலையும் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இதை செஞ்சு பாருங்கள். அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் ஊற்றி சோம்பு, பட்டை, லவங்கம், கடுகு, அப்புறம் 4 முந்திரி, இதோட வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் அதில் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வதங்கின அப்புறம் அதில் கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் 1 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி நான் எடுத்திருக்கேன் இதில் இன்னைக்கு. இது நல்லா கொதிக்கணும். ஒரு தட்டு போட்டு மூடி அது நல்லா கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. நல்லா தண்ணி கொதிச்ச அப்புறம் அதில் நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். அதே மாதிரி ரவை ஆட் பண்ணும்போது நம்ம கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி ஆகிடும். நான் இன்றைக்கி வறுத்த ரவை தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே ரவை வாங்கினேன் அப்படின்னா ஃபஸ்ட்டே அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் பாட்டிலில் ஆற வச்சு ஸ்டோர் பண்ணுவேன், வண்டு வராமல் இருக்கிறதுக்காக. ஒரு சின்ன டிப்ஸ் தான், முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரவையில் வண்டே வராது. ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 மினிட்ஸ் கழிச்சு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி கலரி இறக்குனீங்கன்னா ரவா கிச்சடி ரெடி. தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும்.